ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கிட்டலாம் வந்து நிழல் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இன்னும் அப்படியே வெயில் அடிச்சுட்டு பாருங்கள். பாதிக்கு கீழே வெயில், பாதிக்கு மேலே வெயில், பாதிக்கு கீழே நிழல் வந்துருச்சு. நாங்கள் இருக்கிற பக்கமும் நிழலாக தான் இருக்குது. வெயில் அடித்தா அது ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். சூரியன் இந்த இடத்துல தான் உதயமாகணும். உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த இடத்த இப்போ பகலில் பாருங்கள், சூப்பராக தெரியும். வெயிலில் பாருங்கள், அது ரொம்ப நல்லா தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் கீழே இருந்து மேலே மூடிக்கிட்டே இருக்குது. இந்த மிஸ்ட்டு மூட்டுற மாதிரியே இந்த வெயில் தெரியும். அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூடிக்கிட்டே வரும். தெரியுதா? அப்படியே ஃபைனல் ஆகிட்டே வருது பாருங்கள். சூரியன் அங்கிட்டு இறங்க இறங்க வந்து இங்கிட்டு அப்படியே அந்த மிஸ்ட்டு முடிக்கிட்டே வரும். சூரியன் இங்கே மலைக்குள்ளே போகிற மாதிரி தெரியும். அந்த மலை வெளியே வர வர அப்படியே மலைக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக சூரியன் எங்கிட்டு மறைஞ்சாலும் நமக்கு தெரிகிறது அந்த மாதிரி தெரியும். பாருங்கள், பாதிக்கு கீழே நிழல், பாதிக்கு மேலே வெயில். அந்த இடத்துல அப்படியே நிழல் அப்படியே மூடிக்கிட்டே வருது பாருங்கள். இந்த மிஸ்ட்டு மாதிரியே தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அழகு. ரொம்ப காற்று ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஆடி மாதம்னால ஏகப்பட்ட காற்று அடிக்குது. அதனால் வெளியே எங்கிட்ட நிற்கிறதுக்கே ஒரு பயமாக இருக்குது. அந்த பள்ளம் தெரியுது பாருங்கள், அதுதான் சில்வர் ஃபால்ஸ் பள்ளம். அந்த பள்ளம் தான் அது. அங்கிட்டு போனால் திருமாமலை போகலாம், அவ்வளோதான். இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த குருவிகள் நிறைய சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்துக்குள்ளே இருக்குது, இந்த மரத்துக்குள்ளே இருக்குது. இது பாருங்க, சிட்டுக்குருவியாக இருக்குது. இது போய் உட்காருது பாருங்க. எல்லாம் இங்கே தான் நைட்டு இருப்பாங்க போல இருக்குது. பறந்து போய்கிட்டு இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.